ஜென்ரலா கஸ்டமர பொறுத்தவரை 2 டைப்பா பிரிக்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கஸ்டமர். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் கஸ்டமர். ஃபர்ஸ்ட்டு இன்டர்னல் கஸ்டமர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிசினஸ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பிசினஸ் சிஸ்டத்துக்கு உள்ள ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் வந்து உருவாக்கி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளேயே யாராவது அதனால பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கவங்க இன்டர்னல் கஸ்டமர்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா இன்டர்னல் கஸ்டமர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிசினஸ் சிஸ்டம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பிசினஸ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்து பல்வேறு ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிசினஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது, செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட கஸ்டமர். அதே மாதிரி தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ராசஸோட கஸ்டமர். இதே மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கு. அதாவது அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸோட கஸ்டமர்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இன்டர்னல் கஸ்டமருக்கு என்ன மாதிரியான தேவைகள்லாம் பேசிக்கா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர் டூல்ஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு குடுத்துறணும். இது மட்டும் இல்லாம அவங்க ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி தேவையான ட்ரெய்னிங் அண்ட் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துறணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேசிக் தேவைகள மட்டும் நம்ம வந்து நிறைவேத்தி குடுத்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸ் லெட்டர்ஸ் குடுக்கலாம். ப்ராஜெக்ட்டோட ஸ்டோரி போர்ட அப்பப்போ டிஸ்ப்ளேல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது புதுசா நியூஸ் இல்லைன்னா அனௌன்ஸ்மென்ட் குடுக்கணும்னா, டீம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன வந்து ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஒரு பிசினஸ் சிஸ்டம்க்கு நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டி எல்லாமே மானிட்டர் பண்ணி எந்த சப்ளையர் வந்து நல்ல குவாலிட்டி குடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல அவார்ட் குடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கஸ்டமரோட தேவையை பூர்த்தி செய்யறது எதுக்காக இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கஸ்டமரோட செயல்பாடு கரெக்டா இல்லாம இருந்துச்சுன்னா, அது வந்து ஃபைனல் கஸ்டமரை கண்டிப்பா பாதிக்கும். அதே மாதிரி இன்டர்னல் கஸ்டமரோட ஆக்டிவிட்டி சரியா இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த ப்ராசஸுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்டர்னல் கஸ்டமரோட ஆக்டிவிட்டி இல்லைன்னா செயல்பாடு குறையும் போது அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸோட குவாலிட்டியும் குறைஞ்சிடும். ஸோ இன்டர்னல் கஸ்டமர் அதாவது ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட தேவைகளை நம்ம கரெக்டா பூர்த்தி செஞ்சுட்டோம்னாலே அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அட் த சேம் டைம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி இன்டர்னல் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆர்கனைசேஷனுக்குள்ள கம்யூனிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். குவாலிட்டி ப்ராடக்ட் ரெடி பண்ற இடத்துல அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்கலாம். காம்படிட்டிவ் கம்பெனிஸ் கூட எப்படி போட்டி போடலாங்கிறதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த எக்ஸ்டர்னல் கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனில இருந்து ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சர்வீஸா இருக்கட்டும் அதை வந்து வாங்கக்கூடியவங்க. இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸை வாங்கக்கூடியவங்க ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனா கூட இருக்கலாம். இவங்கள தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர்னு சொல்லுவோம்.